ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் வந்து 22 நவம்பர். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. யூஸ்வலாக வெட்னஸ்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும். இன்றைக்கி வந்து லைக் வாரத்தோட மிடில் வெட்னஸ்டேங்காட்டி ஒரு வாரத்துக்கு 2 நாள் எடுப்பேன். வெயிட் வந்து செக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டேங்காட்டி காலைல செக் பண்ணி பார்த்தேன் வெயிட்டை. நான் வெயிட் எடுத்து பார்த்தா என்ன பையனு, பார்க்காட்டி என்ன பையனு. பார்க்காம கூட எல்லாமே சொல்லலாம் 53 கிலோ தான் இருப்பேன் அப்படின்னு. காலைல இருந்துச்சு பார்த்தா 53 கிலோ தான் இருக்கேன். ஆக்சுவலி வந்து இது வந்து வீக் 12ஓ 13ஓ இப்போ போயிட்டுருக்கிறது வந்து வீக் 13 நினைக்கிறேன். நீங்கள் என்னோட சேனல்லே வந்து வீக் 6 அந்த டைமில் போட்ட வீடியோஸ் இருக்கும். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சண்டேயோட இதுவுமே போட்டிருப்பேன். வீக் 6 எடுத்து பாருங்கள், அதே மாதிரி 53 கிலோவில் தான் இருக்கும். மேபி வீக் 6 இல்லைனா 7 சம்திங் எனக்கு தெரில, அந்த ரேஞ்சில் இருக்கும். வீக் 6 to 7 அந்த ரேஞ்சில் வந்து 53 கிலோ தான் இருந்தேன். இப்போ என்ன யூஸு? வீக் 6லேயும் 53 கிலோ, அது 6 வாரம் கடந்து, அதாவது 1.5 மாதம் கழிச்சும் அதே 53 கிலோ தான் இருக்கேன். அப்போ 1.5 மாதமாக வந்து இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இது மூலம் என்ன தெரியுது? டயட்டு ஜீரோ, ஒர்க் அவுட்டு ஜீரோ, ஒன்றுமே பண்ணுறதில்லன்னு தெரியுது. பாருங்க கை எப்படி அன்னைக்கு ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். பீடி துணுன்னு சொல்லிட்டு பிஎன்ஜிலாம் எடுத்து, ஒரு சிகரெட் பிஎன்ஜிலாம் எடுத்து வச்சுருப்பேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிகாஸ் எனக்கு வாய் மட்டும்தான் பேசுவேன். எனக்கே தெரிஞ்சு நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அது வந்து லைக் எப்படின்னா, ஒரு மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் தான். நீ எதுவும் கையிலாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பற்றி நானே திட்டுக்க வேண்டியதான். சரி, கண்ணாடியை பார்த்து திட்டுறதுக்கு பதிலாக கேமராவை பார்த்து திட்டுவோன்னு தான் வந்து உட்காந்துட்ருக்கு. கடந்த லைக் அந்த 3 மந்த்ஸாகவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 மாதம் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதனால ஏதோ 3 கிலோ ஏறி இருக்கு. நாலேஜ் இங்கே இருக்குது, சரியா? இங்கே இருக்குது, நிறையா கற்றுக்கிறேன். அதெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் ஓகே தான், இங்கே இருக்குது நாலேஜ். ஆனால் இந்த நாலேஜை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும்ல, ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. எவ்வளோ உனக்கு எப்படி சாப்பிட்டா மசில் குரோத் எப்படி பண்ணணும்னு தெரியும், எப்படி பெருசாக்கலான்னு தெரியும். நீ அப்படி வரியா? எப்படி பல்க் பண்ணலான்னு தெரியும். எல்லா நாலேஜ் இங்கே வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கு வேண்டி கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஒன்றும் பண்ணுறதில்ல, பண்ணல. அதனால தான் ரிசல்ட் இல்லை. சும்மா வந்து ரீசன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட லைஃப் ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான லைஃப்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்துட்டு எனக்கு வந்து தாக்கி, ஐயோ நான் ரொம்ப டிப்ரெஸ்ட். எதுக்கு? என்ன டிப்ரெஷன் உனக்கு? அது இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் எத்தனை, ஒரு 85 வீடியோ, 85 வீடியோ, 86 வீடியோ, 85 இல்லை 6 வீடியோ என்னன்னு தெரில, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 80ஸில் இருக்குது அந்த வீடியோஸ் கவுண்ட்டு. இப்போ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா 75 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. போன மாதம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதே 75 தான் நினைக்கிறேன். என்ன 72 73 இருக்கும், அவ்வளோதான். 2 சப்ஸ்கிரைபர் வந்து ஏறுறாங்க. இதில் பாதி பேர் வந்து நம்மளை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர போகிறாங்க. அப்போ என்னன்னா, ஐ டோன்ட் ப்ரொவைட் எனி வேல்யூ. அதுதானே. லைக் இவன் யாரா, இவனை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. யாரா இவன் லூஸ் ஜோக்கராட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருக்கு தெரியும்? ஸோ எனக்கே வந்து லைக் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், நீ வந்து யாரும் வந்து என்னை யூடியூப் வந்து பண்ணி ஆகணும்னு கம்பல் பண்ணல. நான் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து அதை பற்றி பேசியிருப்பேன், நிறையா பேசியிருப்பேன். எதனால் யூடியூப் வந்தேன், எப்படி என்னென்னமோ பேசியிருப்பேன். அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் அதுக்கு எதுவும் சொல்ல. பட் ஆனாலுமே அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சுட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ 80 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் 75 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நான் வந்து லைக் எனக்கு தெரியும் இப்படி வந்துட்டு யாருனாலும் இப்படிங்கிறதுக்குள்ளலாம் வளர்ந்துட முடியாது. ஆனால் இங்கே வளரவே இல்லையே. கடைசி ஒரு மாதமாகவே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறதில்லை. இப்போ வியூஸ் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டாச்சும் ஒரு வீடியோ போட்டால் 30 வியூ 40 வியூவாச்சும் போகும். 10 வியூவாக தாண்ட மாட்டேங்குது இப்போல்லாம். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஆடியன்ஸ் சைடில் வந்து லைக் இந்த மாதிரி அவங்க இது குறை சொல்ல விரும்பலை. லைக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய சைடு தான். பிகாஸ் ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும், அதுதான் வந்து நம்மளோட திறமை. ஆனால் அதை பண்ணுறதில்ல. 85 வீடியோ, 86 வீடியோ, 90 வீடியோன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 90 வீடியோஸ். ஒரு வீடியோவுக்கு லைக் பேசிக்காக வந்து 3 ஹார்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னா 180 ஹார்ஸ். நான் 180 ஹார்ஸை ஒரு ஒர்க்கில் கொண்டு போய் போடுறேன். ஆனால் அது வந்து எனக்கு 0 ரிட்டர்ன்ஸ் தரும்போது அப்புறம் என்ன யூஸ்? அது 180 ஹார்ஸ் டிவைட் பண்ணி பார்த்தா கூட லைக் 6 to 8 டேஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்போது 6 to 8 டேஸ் என்டையராக 24 ஹவர்ஸும் தூங்காமல் பண்ணி 6 நாள் பண்ணி தான் இந்த ஒர்க்கை பண்ணிக்கலான்னு வைங்க. என்னோடய லைஃப்லேயே வந்து அந்த 6 நாள் 7 நாள் வேஸ்ட்டு தானே. எனக்கு ஒரு ரிட்டர்னுமே வரல. போட்ட எஃபர்ட்டுக்கு போட்ட ஒன்றுத்துக்குமே ஒரு ரிட்டர்னுமே வரல. நான் வந்து
போட்டதுக்கு இன்னும் ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. லைக் ஒரு 100 கூட வரலையேன்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் லைக் எனக்கு தெரியும் குட் திங்ஸ் டேக் டைம். ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் சொல்லப்போனால் இப்போ நான் எதுக்கு வேண்டி ஆரம்பித்தேன், நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைக் பிகினிங் ஆஃப் தி என்னோட சேனலோட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, லைக் ஒரு வேளை நான் இதில் சைன் ஆகலைனாலும் எண்ட் ஆஃப் திஸ் 4 மந்த் எனக்கு ஒரு நல்ல பாடி இருக்கும், பாடி இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு சைடு அகாடமிக்ஸ் இருக்குது, ஒரு சைடு இந்த யூடியூப் இருக்குது, இன்னொரு சைடு இந்த ஃபிட்னஸ் ஜிம்மு டயட் இதெல்லாம் இருக்குது, இன்னொரு சைடு என்னோடய பர்சனல் இது ஒன்று இருக்குது, அப்புறம் என்னோட லைக் ரிலேஷன்ஸு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இது ஒன்று போயிட்டுருக்கு. ரைட்? ஸோ இது எல்லாத்தையுமே நானே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஜீரோவாக தான் இருக்கேன். இப்போ இவ்வளோ பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணியும் ஒன்றுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஐ கான்ட் பிளேம் பீப்புள். ஏய், என் வீடியோ போக மாட்டேங்குது, யூடியூப் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டுருக்கிறதுக்கு அது நான் பண்ண முடியாது. ஏன்னா என் வீடியோ போக மாட்டேங்குது அப்படின்னா ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ். அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான வழியில் தான் எடுத்துக்குமே தவிர நான் போங்கடா அப்படி அந்த மாதிரி ஆகிட்டேன். சத்தியமாக நீங்கள் இப்போ அந்த ஃபீலிங் தான் இருக்குது. பெருசாக விட்டுட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா டிசிப்ளின்ங்கிறது சுத்தமாக இல்லை. டிசிப்ளின் தான் காப்பாற்றும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுவும் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியுது, நான் டிசிப்ளினால இவ்வளோ நாள் ஓடல, மோட்டிவேஷனால தான் ஓடியிருக்கேன். ரைட்? மோட்டிவேஷனால் ஓடினேன். முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா எந்த ஒரு பாயிண்டில் மோட்டிவேஷன் பிரேக் ஆச்சோ அப்படியே சதறிச்சிடலாம். அவ்வளோதான். வீடியோஸ் ரெகுலராக வரதில்லை. ஒரு நாள் கேப்பு, 2 நாள் கேப்பு, ஒரு வாரமே கேப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு டேட் என்ன, 22 நவம்பர். ஆனால் இன்னைக்கு நான் எந்த நாளோட வீடியோ போஸ்ட் பண்ணிக்கேன் தெரியுமா? நவம்பர் 5ஓட வீடியோ தான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கேன். இப்போ தான் போஸ்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உட்காரேன். அப்போ எத்தனை நாள் கேப் ஆச்சு? 17 days லேக். 17 daysனால் half a month லேக்ல இருக்குது. ஆக்சுவலி இதுவே ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டிருந்தேன், இன்னைக்கு 22 நவம்பரா, இன்னைக்கு 21 நவம்பரோட வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இப்போ நான் நவம்பர் 5ஓட வீடியோ தான் போட்டிருக்கேன். அப்போ என்னன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போய் எனக்கு சத்தியமாக என்னன்னே புரிய மாட்டேங்குது. நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா? நம்ம ஒரு வேளை யூடியூப் சேனலை வளர்க்கணும், இதையும் மேனேஜ் பண்ணணும், இதையும் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி எல்லாத்தையும் சொதப்பிட்டு இருக்கேம்மா. ஒரு விஷயமாச்சு கரெக்டாக அமைய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரில, எனக்கு என்ன இது எப்படி ஒர்க் ஆகும்னு கூட எனக்கு தெரில. நான் போடுற கண்டென்ட்லாம் எனக்கே தெரியும்ல. எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குல்ல. நானே என் கண்டென்ட்டை பார்த்தேன்னா எனக்கே ஒரு கடமைக்கு சரி சொல்லிட்டோம், இன்னும் 160 days இருக்குது, 160 days 160 வீடியோஸ் போடுவோம்னு சொல்லிட்டோம். இப்போ யாருமே பார்க்கல, ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, நம்ம சுற்றி ஏதாச்சும் கேட்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு கடமைக்கு தான். சத்தியமாக இந்த கடைசி இந்த அக்டோபர் 20க்கு மேலே இந்த கணக்கில் தான் போட்டிருக்கேன். அதனால தான் ரொம்ப மோட்டிவேஷனால் உண்மையாலே எனக்கு என் ட்ரீம் முக்கியம்னு தோணுச்சுன்னா வைங்களேன், இதை நான் விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பாக. பட் ஆனாலும் வீடியோஸ்லாம் இருக்குது, எடிட் பண்ணி தான் போடுறதில்ல. அதை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு அந்த மோட்டிவேஷன் லேக் இருக்குது அப்படின்னு. இது ஒரு ரீசனாக நான் சொல்ல கிடையாது. நான் சொல்கிறேன் இது என்கிட்ட இருக்கிற ஒரு குறையாக தான் சொல்கிறேன். நான் இதை ரீசனாக எப்போவுமே சொல்ல. ஏன்னா ரீசன் சொல்லிட்டு என்னால் எல்லா வாட்டியும் ரீசன்ஸ் சொல்கிறக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போலாம். எனக்கு அதோட என்னோட டிஃபீட்டாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல அப்படின்னா. ஸோ இப்போ அதான் சொன்ன மாதிரி லைக் இந்த எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி எல்லா விஷயத்துலையுமே நீ நல்லா சைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விஷயத்துலையுமே ஜீரோ ஆகிட்டு இருக்கியோன்னு தோணுது. ஸோ அதனால தான் லைக் நான் ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் சான்ஸ், ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துடலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போது அடுத்த வாரத்தோட 7 days வச்சுக்கலாம். இப்போ அடுத்த சண்டே டு அதுக்கு அடுத்த ஒரே நிமிஷம் டேட்டோட சொல்கிறேன். ஓகே. ஸோ 26th அடுத்த ஒரு 7 நாள் என்ன வரும்? 27, 28, 29, 30, 31, 1 சம்திங் 1, 2, 3. ஸோ அந்த 7 days சொல்கிறேன். 26th அடுத்த சண்டே வரைக்கும் கவுண்ட் பண்ண எனக்கு லைக் இப்போ அதை கவுண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க எனக்கு நேரம் இல்லை. கவுண்ட் பண்ணுறதுனால லைக் ஒரே நிமிஷம் இருங்க, சொதப்பிட்டு இருக்கேன் தெரியுது, வாய்க்கு பேசிகிட்டு இருக்கேன் தான் அப்படி இருக்குது. ஸோ 26 நவம்பர்லேருந்து 26 நவம்பர் சண்டே, அதாவது நவம்பரோட லாஸ்ட் சண்டே. ஸோ அதுலேருந்து டிசம்பரோட ஃபஸ்ட்டு சண்டே வரைக்கும் பார்க்க போகிறேன். அந்த 7 நாள் ஆக்சுவலி சண்டேஸ் கணக்கு வராது, அது நடுவில் இருக்குல்ல 7 நாள், அதை சொல்கிறேன். இந்த 7 நாள் ரைட், 7 நாள் நான் என்னையே கிரேட் பண்ண போகிறேன்.
7 நாளுமே என்னோடய பிளான் படி என்கிட்ட ஒர்க் அவுட் பிளான் இருக்குது, எனக்கு என்னோடய டயட் பிளான் இருக்குது. இந்த 7 நாளுமே வந்து நான் என்ன கிரேட் பண்ண போகிறேன். 7 on 7 பேஸ் எதை பொறுத்து கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் வந்து டயட் அண்ட் ஒர்க் அவுட் தான் கிரேட் பண்ண போகிறேன். ரைட்? அதாவது டயட் பர்ஃபெக்டாக இருக்கணும். அன்னைக்கு கேலரி கோல், அன்னைக்கு ப்ரோட்டீன் கோல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, அன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்டோ ஒன்றுத்தையும் விடாமல் கரெக்டாக வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இது 2 விஷயம். இந்த 2 விஷயத்தை வச்சு நான் எவால்வேட் பண்ண போகிறேன் என்னோடய டே. அந்த டே சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த 7 நாளில் நான் வந்து என் யூடியூப்பில் அந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு கவலையப்பட மாட்டேன். அதே மாதிரி ஸ்டடீஸ் வந்து எப்படி போகுதுன்னு அந்த பக்கமும் நான் போக மாட்டேன். இந்த 7 நாள் டோட்டலி கமிட்டட் டு ஃபிட்னஸ். ஒழுங்காக 7 நாள் கரெக்டாக கேலரி கோல் சாப்பிட போகிறேன். கரெக்டாக இந்த 7 நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து என்னோடய இனிஷியலாக இப்போ தான் இதுதான் என்னோடய பிளான். இந்த 7 நாள் வந்து 7 நாள் வந்து நான் பாஸ் மார்க்கே 7 தான். 7 நாள் வந்து நான் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கல அப்படின்னா ஐம் குவிட்டிங் யூடியூப். அவ்வளோதான். என்னால் வந்து இது மேலே இல்லை ஆமாம், வந்து என்னால் வந்து சொல்ல முடியல எதனால அப்படின்னு. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து இதை ரன் பண்ணுறது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத போது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் உனக்கு ரிசல்ட் 0 தான் வரும். அந்த 3 மாதத்துலேயே நான் பார்த்துட்டேன். நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை லூசுத்தனமாக பண்ணாலும் 0 தான் வரும். அந்த விஷயத்தினால உனக்கு ஒரு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரம் 26 நவம்பர் 7 நாள் நான் இந்த வாட்டி நிறையா வாட்டி இதே மாதிரி வீடியோ இதே சேனலில் உட்காந்து இதே இடத்துல உட்காந்து நான் பேசியிருக்கேன். பட் பிலீவ் மீ, இப்போ நான் வேறு மைண்ட் செட்டில் இருக்கேன், வேறு மாதிரி இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்து வேர்த் இட்டான்னு தோன்ற நிலைமைக்கு இப்போ உட்காந்துருக்கேன். ஸோ அந்த 7 நாள் going to give it a try. 7 நாள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐம் க்ளோசிங் மை சேனல், டெலிட்டிங் மை சேனல் அண்ட் ஐம் கோயிங். மேபி நாட் டெலிட்டிங், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கட்டும். நான் வந்து எப்பாச்சும் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பாச்சும் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணலாம், யாருக்கு தெரியும். ஸோ இஃப் திஸ் 7 days வந்து நான் பிளான் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஐம் மூவிங் அவுட் ஆஃப் யூடியூப். ஸோ அடுத்த 3 நாள், அதாவது இன்னைக்கு 22வா, இந்த வாரம் ஃபுல்லாக 26 25th வரைக்கும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 22 25th வரைக்கும் ஐம் நாட் கோயிங் டு டூ டெய்லி விளாக்ஸ். பட் நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த 7 நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மென்டலாகவும் சரி, நான் என்னோடய ஒர்க் ரீதியாக வந்து என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த 7 நாளுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும். எப்படி இருந்தாலும் வந்து நான் அதான் சொல்கிறேன்ல, நான் வீடியோ அதான் என்னோடய ஒர்க்கில் 100% கமிட்டடாக இருக்க போகிறேன். கரெக்டாக சாப்பிட போகிறேன், எல்லாம் பண்ண போகிறேன். இன்சைட் ஸ்டடீஸ் 7 நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறதுங்காட்டி ஒன்றும் ஆக போகிறதில்ல. காலேஜ் போகிறேன்ல 8 மணி நேரம் டெய்லி காலேஜ், 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. 8:30 to 5:30 அந்த டைமில் படிக்கிறேன்ல, கிளாஸை கவனிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். வீட்டில் வந்து புக்கை தொட போகிறது கிடையாது. 1. 2வது இன்சைட் பார்த்தோன்னா, இந்த சைடு வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து உட்காந்துட்டு ஐ வேஸ்டட் ஹார்ஸ். எஸ், ட்ரூவாக ஹார்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் உட்காந்து. என்னையா வியூஸ் போக மாட்டேங்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதையும் கண்டுக்க மாட்டேன். 0 வியூஸ், இந்த 7 வீடியோ 0 வியூஸ் போனாலும் ஐ டோன்ட் கேர். பட் 7 வீடியோ அங்கே இருக்கணும், அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். 100% ஆஃப் மை எஃபர்ட் போட்டு அந்த 7 வீடியோ பண்ணுவேன். அந்த 7 வீடியோ வில் டிஃபைன் மை ஸ்கில்ஸ் அட் திஸ் டைம். இந்த டைம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோடய ஸ்கில்ஸ் என்ன, என்னோடய வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் என்ன, என்னோடய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் என்ன. ஆக்சுவலி வந்து நான் ஸ்டோரி டெல்லிங்கே ஒன்றுமே பண்ணுறதில்ல அந்த என்னோடய வீடியோஸில். என்னோடய வீடியோ அதான், நீ எப்படி சப்ஸ்கிரைபர் வரும்னு நான் யோசிக்கிறேன்னு எனக்கே தெரில. 75 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் என் வீடியோ எடுத்து பார்க்கும்போது எனக்கே தெரியுது, இதே நான் ஒரு நார்மலான ஆடியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போவேன். கரெக்டு தான், அவன் பண்ணவங்க அவனை தப்பாலாம் சொல்ல முடியாது. ஏன்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவனெல்லாம் எதுவும் கேட்க முடியாது. நல்லா வேணா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போவான். அவனுக்கு சப்ஸ்கிரைப் எதுக்கு பண்ணுறான், அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். நம்மளால ஏதாச்சும் ஒரு பர்பஸ், ஒரு வேல்யூ இருக்கணும். அப்போ தான் வந்து அவன் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை செக் அவுட் பண்ணுவான். இல்லைனா வந்து நம்ம லூஸ் தனமாக, நான் பாட்டுக்கு லூஸ் தனமாக பேசிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ட்ரெஸ் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காலேஜ் போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு என்ன வேல்யூ இருக்குது, என்ன வேல்யூ நான் தரேன் அவனுக்கு, ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஹவ் டு ஷிஃப்ட் சம்திங். ஸோ இந்த 7 நாள் நான் ரொம்ப இப்போ நான் நாளைக்கு 2 நாள் 3 நாள் வீடியோக்கு வந்து கண்டென்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அடுத்த 3 நாள் வந்து இங்கே தான் உட்காந்து பேச போகிறேன். டெய்லி விலாக் பண்ண போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு
மேக் இட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். திரும்பி ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த 17 நாளோட வீடியோவில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது டக்குன்னு நான் போட்டுறேன் அப்பப்போ. அந்த டைம் கிடைக்கும் போது போட்டுறேன். ஸோ தட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மீ. பட் 7 on 7 வரலனா ஐம் குவிட்டிங் யூடியூப். திஸ் இஸ் 100% ஷுர். ஸோ எனக்கும் தலைவலி இல்லை, பார்க்குறவனும் நிம்மதியாக வச்சுருப்பான். அவன் யாரா அந்த லூசு வாயில் நல்லா பேட் வேர்டு வருது கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகாமே வச்சுருப்பான். ரைட்டா? ஸோ எனிவேஸ் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா வந்து இது ஐ எம் சேலஞ்சிங் மை செல்ஃப், ரைட்? பார்ப்போம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனாலும் இந்த அபினேஷ் எப்படிப்பட்டவன்னு எனக்கு